முட்டி அளவு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஆற்றில் எப்போது வேண்டுமானாலும் வெள்ளம் பெருகும். ஆனால் இந்த ஆற்றை கடந்துதான் இந்த மாணாக்களின் கல்விக்கான பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மீனூர் மற்றும் அக்ரவாரம் கிராமங்களுக்கு இடையே ஓடிக்கொண்டிருக்கும் கவுண்டன்யா மகாநதி ஆற்றின் ஒரு பகுதிதான் இது. தட்டப்பாறை, முக்கம்பட்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மீனூர், தங்கவேல்புரம், ஸ்ரீராம்பாளையம், கொல்லைமேடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்களும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும், மருத்துவமனைக்கு செல்லவும், பள்ளி மற்றும் வேலைக்கு செல்லவும் இந்த ஆற்றை கடந்தே செல்கின்றனர். இல்லையெனில் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலைதான் உள்ளது. எங்கள் ஊரில் விடிய காலையில் நாங்கள் கழனி வேலை பண்ணுறோம். ஆற்றுல பாதை இது கடந்து போகணுன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். விவசாய வேலையிலேருந்து நாங்கள் கீரை, காய் வகைங்க இதெல்லாம் எடுத்துக்கினா இந்த ஊரை தாண்டி போய் அக்ராவரத்தை தாண்டி தான் நாங்கள் பஸ் ஏறி போகணும். வெடிகால் 4 மணிக்கு போகிறோம். ரொம்ப சிரமமாகுது. அந்த நேரத்துக்கு பூச்சி பொட்டெல்லாம் நிறைய இருக்குது. இந்த ஆற்றுல பாம்புங்க நிறைய பார்க்குறோம். போக வரத்துல குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கடந்து தூக்கின்னு போனோம்னா தோல் மேலே உட்கார வச்சு தான் நாங்கள் கடந்து தூக்கிட்டு போகிறோம். அதே மாதிரி இந்த முதியோர்களுக்கெல்லாம் பிபி சுகர் மாத்திரைக்கு ஊசி டெஸ்ட் பண்ண போகணுன்னா இந்த ஆரம்ப சுகாதார மையத்துக்கு தான் போகணும். அங்கே போயிட்டு அவங்கள கடந்து இந்த பக்கம் தாண்டி வரத்துக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதேபோல் அக்ரவாரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கும் குடியாத்தம் பள்ளிக்கும் செல்லவும் மீனூர் வழியாக ஆற்றை கடந்துதான் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சென்று வருகின்றனர். ஆற்றில் இறங்கி ஈரத்துணியுடன் பள்ளிக்கு செல்வதால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதை நாங்கள் இப்போ வரும்போது நான் இந்த வழியாக தான் நான் குடியாத்தில் இருக்க ஜோதி மேல்நிலை பள்ளியில் போகணும். அங்கே இந்த வழியாக தான் வர்றதுனால இப்போவே தண்ணி முட்டி வரையும் வருது. இதே டேம் திறந்து விட்டாங்கன்னா ஃபுல்லாக வர்றதுனால நாங்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி போய் தான் படிக்கணும். அப்பயும் அங்கே டிராஃபிக் ஜாமால் கொஞ்சம் லேட்டாக தான் போகும். ஸ்கூலுக்கு வரணுனாலையும் இந்த ஆற்றுல கொஞ்சம் தண்ணிக்கே இவ்வளோ மழை பெஞ்சாவே இவ்வளோ தண்ணி வந்துடுது. டேம் திறந்துட்டாங்கன்னா ரொம்ப தண்ணி வருது. ஸ்கூலுக்கு வர முடியல. அப்படி சுற்றின்னு போனோன்னா 15 கிலோமீட்டர் சுற்றின்னு தான் வரணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் வயசானவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலையும் ஹாஸ்பிட்டலும் இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு பாருங்கள். இது இப்போது மட்டுமல்ல, 50 ஆண்டுகளுக்கு மேலாக இதே நிலைதான் தொடர்கிறது. நடுநிலை பள்ளியாக இருக்கும்போது 1ஆம் வகுப்பிலிருந்து இப்பள்ளியிலே பயின்று முடித்து குடியாத்தம் சென்று விட்டேன். எனக்கு பின்னால் நான் பள்ளி படிக்கும் போதும் இந்த ஆற்றை தாண்டி தான் பள்ளிக்கு வர வேண்டும், வீட்டுக்கு செல்ல வேண்டும். கவுண்டன்யா மகாநதி ஆற்றுங்கரையில் தண்ணீர் வந்துவிட்டால் எங்களுடைய பெற்றோர்கள் தலையில் சுமந்து எங்களை பள்ளியில் கொண்டு போய் விடுவார்கள். ஈவினிங் வரை அங்கேயே இருந்து திரும்ப வரும்போது எங்களை தலையில் சுமந்து கொண்டு தான் எங்கள் வீட்டுக்கு வருவோம். அவ்வாறு இருக்கிறது. இதற்கு எங்களுக்கு பின்னால் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் அதே வழியில் தான் கொண்டு செல்கிறோம். எங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு வாங்க வேண்டும் என்றால் இந்த ஆற்றை கடந்து தான் அக்ராவரம் கிராமத்தில் அரிசி, பருப்பு, உப்பு, டீ சாப்பிட்ணுன்னா கூட அந்த ஊருக்கு தான் நாங்கள் செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. எனவே இது எங்களுக்கு பின்னால் இருக்கிற இந்த குழந்தைகள் பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு தான் வர வேண்டும். அவர்களும் இந்த ஆற்றை தாண்டி செல்கிறார். அவர்களே நாங்கள் தலை சுமையாக தான் தூக்கி செல்கிறோம். இப்படி ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் தொடங்கி மாணாக்கள் அனைவருக்கும் இந்த ஆற்றை பொறுத்தவரை ஒற்றை கோரிக்கை பாலம் அமைப்பதுதான். தயவு கூர்ந்து மேம்பாலத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யுமாறு எங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அதனால எங்களுக்கு பிரிட்ஜ் வேணும். பிரிட்ஜ் இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு பாருங்கள். தரமான பாலம் அமைக்க கோரும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் வேண்டுகோளுக்கு அரசு செவிசாய்க்குமா?